இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவகிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்கு. முதல்ல அதுக்கெல்லாம் அவ பதில் சொல்லட்டும். இங்க எல்லாரும் நீ எனக்காக தான் போராடி ஜெயிச்சேன்னு சொல்றாங்க. நான் கூட அதை நம்பினேன். ஆனா இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா போட்டி நடக்கும் போதும் சரி, முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, உன் பார்வை உன் புருஷனையே தான் தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா நீ ஏதோ கடமைக்காக விளையாடி ஜெயிச்சிருக்க, அதானே? முதல்ல என் புருஷனுக்காக இந்த போட்டியில நான் விளையாடணும்னு நினைச்சேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எப்போ புவனேஸ்வரி கிட்ட சவால் விட்டீங்களோ அப்போல இருந்தே நான் உங்களுக்காக ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஏதோ வந்துடுறேன்னு போன கதிர் கடைசி வரைக்கும் வரலையேன்னு பதட்டமா இருந்துச்சு. ஆனாலும் இந்த கப்பை வின் பண்ணது உங்களுக்காக மட்டும் தான்ப்பா. அப்படின்னா உன் புருஷனை விட உன் அப்பா தான் உனக்கு முக்கியம்னு நீ நினைக்கிறதா நான் எடுத்துக்கலாமா? ரகு, அம்மா, அவ பதில் சொல்லட்டும். அது எப்படிப்பா நினைக்க முடியும்? எனக்கு அப்பா ஒரு கண்ணுனா என் புருஷன் இன்னொரு கண்ணு. அப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? அண்ணே, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஏய், நீ சும்மாறா. சொல்லு, இங்க எதுக்காக வந்திருக்க? இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் கிளம்புறேன். ஐயோ தனா, வேண்டாம் வேண்டாம். பெரியப்பா, கதிர் ஃபாரின் போயிட்டான். இவ அங்க தனியா இருக்கிறது நல்லது இல்லன்னு நான் தான் இவளை கூட்டிட்டு வந்தேன். அதோட இவ நம்ம வீட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்பும் கூட. இவளை இந்த வீட்டை விட்டு போன்னு யாரும் சொல்லல. இவ இங்க இருந்து போறப்போ இவ என் மகளா போகல. ஆனா இவ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா என் மகளா தான் வர முடியும். என் மகளா மட்டும்தான் வர முடியும். இந்த தாலியை கட்டினதால மட்டும் இல்ல, கதிர் என் உயிர்ல இருக்கா, என் உணர்வுல கலந்து இருக்கா. என் அப்பாங்கிற உணர்வு எனக்குள்ள எப்படி இருக்கோ, புருஷனா கதிர் இருக்காரு. அவரோட மனைவியா இல்லாம என்னால என்னைக்குமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. என் புருஷனை மருமகனா ஏத்துக்கோங்கன்னு நான் உங்களை கெஞ்ச மாட்டேன். ஆனா நாங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்து காட்டுவோம். அப்போ நீங்களே அவரை மருமகனா ஏத்துக்குவீங்க. நீங்களே எங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிடுவீங்க. அதுவும் ஒரு நாள் நடக்கும். அதான் உன் பொண்ணு தெளிவா சொல்லிட்டா இல்ல, இன்னும் எதுக்கு ஆர்த்தியை கையில வச்சுக்கிட்டு இருக்க? எடுத்துட்டு உள்ள வா. ரகு, இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன். தனா, ஐயோ அம்மாடி, உங்க அப்பாவோட கோவம் தான் உனக்கு தெரியும்ல. நீ உள்ள வாமா, நான் பேசுறேன், வா. ஆமா தனா, அப்பா கோவமா பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ உள்ள வா. உள்ள வந்து ஒரு 2 வார்த்தை பேசி அவர் முகத்தை பாத்தீங்கன்னா அவர் கோவம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஆமா தனா, நீ உள்ள வா. இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் என் புருஷனோட தான் வருவேன். இல்லனா
அப்பாவே வந்து கூப்பிட்டாதான் வருவேன். நான் கிளம்புறேன். தனா 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 அதானே அப்பாவை போல தானே பிள்ளையும் இருக்கும். மச்சானுக்குள்ள வீம்பு அப்படியே இருக்கு. எனக்கு அப்பா ஒரு கண்ணுனா என் புருஷன் இன்னொரு கண்ணு. கதிர் என் உயிர்ல இருக்கான், என் உணர்வுல கலந்து இருக்கான். அவரோட மனைவியா இல்லாம என்னால என்னைக்குமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. ஆனா இவ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா என் மகளா தான் வர முடியும். என் மகளா மட்டும்தான் வர முடியும். ஐயோ ஏங்க, என்னாச்சுங்க? சாப்பாடு பிடிக்கலனா டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரட்டா? பெரியம்மா, தனாவை நினைச்சு அழறீங்களா? என்னால வேற என்ன பண்ண முடியும்? நீங்க அழறதுனால இது எதுவுமே சரியாக போறதில்ல பெரியம்மா. தெரியும் மாயா, ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம இத்தனை பேர் சொன்னோம், ஆனா அவரோட அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருன்னு கோச்சிட்டு போயிட்டா பாத்தியா? அங்க என்ன பண்ணுவா? வீட்டுல அவ தனியா கிடப்பா. அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியல. என்னவோ அவ நினைப்பாவே இருக்கு மாயா. ஏன் மாயா, அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? இன்னும் பேசல. இன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் அவ மனசு ஆறுனதுக்கு அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன். மாயா, கொஞ்சம் அவளுக்கு ஃபோன் பண்ண. நானும் அவகிட்ட 2 வார்த்தை பேசுறேன். இருங்க, ஃபோன் எடுத்துட்டு வரேன். மாயா, என்னடி மாயா? நான் அம்மா பேசுறேன். சொல்லுமா. ஏண்டி, நீ என்ன அவ்வளவு பெரிய ரோஷக்காரியா? உன் அப்பா உள்ள வான்னு தானே கூப்பிட்டாரு, நீ பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிட்ட.